உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்கிற நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு கூட மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் படித்தேன். இனிமேல்ட்டு வாட்ச்மேன்களே தேவை கிடையாது தமிழகத்தில். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் நைட்டில் கண்ணை முழிச்சு ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜோ ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறதுன்னு. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் கருத்துக்களை மட்டுமே நம் பத்திரிகையின் வாயிலாக மேடையின் வாயிலாக பரப்பி கொண்டு இருந்தோம். கொஞ்சம் காலம் பிறகு 2003 பிறகு எப்போது பிளாக்ஸ் வலைப்பூக்கள் வந்துவிட்டதோ அந்த வலைப்பூக்களை பற்றி அது தங்களுடைய கருத்துக்களை வலைப்பூக்களில் பண்ணாங்க. அதுக்கான மாற்று கருத்துக்களும் வர ஆரம்பித்தது. அப்போ கொஞ்சம் காலம் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் வருகின்ற போது கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ரசிக்கும்படியான கருத்துக்கள் நிறைய வந்துட்டு இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் தனி மனிதர்களுடைய தாக்குதல், ஜாதிய மோதல்களை வரவைக்கிற மாதிரி, மத உணர்வுகளை தூண்டுகின்ற மாதிரி, தேசத்திற்கு எதிரான செயல்கள், தனி மனிதர்களுடைய தாக்குதல், பெண்களை பற்றி அவதூறான செய்திகள் வருகின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 66A சமீபத்தில் ரத்து செய்திருக்காங்க. ஒரு சட்டக்கல்லூரி மாணவி இது பண்ணாங்க. இங்கே மார்க்ஸ் அவர்களும் திரு பாலு அவர்களுக்கும் அதை பற்றி மிக நன்றாக தெரிந்திருக்கும். ஆகவே இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை சில பேர் இந்த கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது, இந்த மாதிரி வாட்ஸ்அப்லலாம் அவங்க சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு சில கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் சிலர் பேர்கள் அடுத்த மனிதரை புண்படுத்தும் போது சொல்வது இது தவறான கருத்துக்கள் என்கின்ற இரண்டு பக்க கருத்துக்களும் இருக்கிறது. ஆகவே சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் சரியா தவறா என்பதை குறித்து நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இந்த தகவல் தொழில்நுட்ப குறித்து எந்த விஷயங்கள் வந்தாலும் முதல் ஆளாக என்னுடைய நினைவுக்கு வருவது திரு பாலு அவர்கள் தான். ஆகிய வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள், காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றவர் திரு வரதராஜன் ஐயா அவர்கள் முன்பு இருக்கின்றார். விழுப்புரம் பக்கத்தில் மிகப்பெரிய சமூக சேவகராக, அங்கு குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவராக, நல்ல எழுத்தாளராகவும் கவிஞராக இருக்கக்கூடிய திருமதி விஜயானந்தினி அவர்கள் நம்முடைய MOB வைஷ்ணவா கல்லூரியில் தமிழ் எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காக தனி முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தலைமை தமிழ் பேராசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். அவருடைய கணவர் அவர் மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் திரு நெல்லை சுப்பையா அவர்கள். ஆகவே இருவரும் குடும்பமாக ஒரு தமிழ் பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவரும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். உண்மையாகவே இந்த சமூக வலைத்தளங்கள் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்குது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். வதந்தி என்பதற்கு இந்திய சட்டத்தில் தெளிவான வரைமுறை எதுவும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. அதனால்தான் காவல்துறை கலவரம் தூண்டுதல், வன்முறை விதைத்தல் என்ற பெயரில் வழக்கை பதிவு செய்து வதந்தி பரப்புவோர் மீது கைது படலம் நடத்துகிறது. முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சி கூட தமிழக அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தனது முகநூல் பதிவில் வதந்தி என்ற பெயரில் கைது செய்யும் அளவு கடந்த செயல்களை நிறுத்தாவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முறையிடுவேன் என்று பதிவிட்டிருக்கிறார். மேலும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்படி கைது செய்கிறீர்கள் என்றும் பதிவிட்டிருக்கிறார். ஒரு நிகழ்வை பொதுமக்களுக்கு மறைத்து வைத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றால் யூகத்தின் அடிப்படையில் அவர்கள் பகிரும் செய்திகளுக்கு வதந்தி என்று பெயர் வைத்து கைது நடவடிக்கை எடுப்பது சரியா என்றும் பலர் கேட்கிறார்கள். ஒரு முதல்வர் பற்றிய கவலைகளை பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படுத்துவதுதான் வதந்தி என்றும், இதனை பரப்புவது பல தீங்குகளை சமூகத்திற்கு வரவழைக்கும் என்பதும் காவல்துறை சார்ந்த சில அதிகாரிகளின் கருத்தாக இருக்கிறது. சமூக வலைத்தளம் என்பது பல கருத்துக்களை விவாதிக்கும் களமாக மாறிவரும் சூழலில் விவாதிக்கும் கருத்துக்களை விஷமத்தனமான வதந்தி என்று பெயர் வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் சமூக வலைத்தள ஆர்வலர்கள் கேட்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் பேசப்படும் கருத்துக்களுக்கு நடவடிக்கை என்பது முற்றிலும் தவறு என்றும், பேசப்படும் கருத்துக்களில் உண்மை இல்லை என்றால் நடவடிக்கை சரி என்றும் இருதரப்பு வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன. உங்கள் வாதம் என்ன சொல்லப் போகிறது? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது புரளி
இது வந்து வதந்தி தான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்த விஷயங்கள் சொல்ல முடியுமா? ஒரு ஃபார்வர்டை இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மெசேஜை 10 பேருக்கு என்ன சொல்கிறது, இதில் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, இதை 10 பேருக்கு அனுப்புனீங்கன்னா எனக்கும் அனுப்பிட்டாங்க, நீங்கள் அனுப்பிடுங்க. அது மாதிரி நம்ம ஆனால் உடனே வந்து நம்ம நல்லா தான் எழுதியிருப்போம் நம்ம எக்ஸாமை, இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், எங்கே ஃபெயில் ஆகிட போகிறோமோ அப்படின்ற ஒரு பரபரப்பில் 10 பேருக்கு தேடி நம்ம காண்டாக்டில் ஃபார்வர்ட் பண்ணுறோம். பாவம் அவங்க அதே மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ரூமர்ஸ் தான். நம்ம எப்படி அந்த அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து அந்த நிறுவனத்துக்கு போயிட்டே இருக்காது, நமக்கு தெரியாமல் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. திரைப்பட நடிகர்கள் வந்து இருந்ததாக போடக்கூடிய தகவல் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதிகமாக ரீசெண்டாக கூட அந்த கவுண்டமணி சார் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இது வந்து தவறான ஒரு வதந்தி. இது ஆனால் நம்பக்கூடியதாக இருக்குது. திடீர்னு கூகுள் நம்ம போய் தேடி பார்க்கும்போது தெரியுது அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த போஸ்ட்டில் வந்து மேலே பிரேக்கிங் நியூஸ், அதாவது நியூஸ் ஸ்டாண்டில் போடுற மாதிரியே தான் இருந்தது. பிரேக்கிங் நியூஸ் போட்டு கீழே PM will be changed at AM, Prime Minister will be changed. இது நகைச்சுவைக்காக பண்ணலாம், ஆனால் ஒரு அளவுக்கு தான் பண்ணணும். இது வந்து நம்ம இந்தியாவோட PM சேஞ்சுன்றது ஒரே நாள் ஆயிராது. அதுவும் அவர் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாத்துறதுக்காக அவரை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஸோ அது ஒரு ரைமிங்காக போட்டிருக்காங்க. வதந்தி தான் அது. ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை போட்டுட்டு இவங்களுக்கு கண்ணு தெரியாது, இதை ஷேர் பண்ணால் அவங்களுக்கு 10 பைசா போகும், 20 பைசா போகும், அப்படி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வதந்தி வந்து கிளம்பிட்டு வருது. நம்ம அதையும் நம்பி அதையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு வதந்தியாக கிளம்பிட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸு, குப்பை தொட்டியில் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் தாள்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் வந்தது. அது இப்போ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? அது கண்டுபிடிச்சிட்டு இது வந்து தவறு அப்படின்ட்டு வந்து அவரை வந்து தண்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போது வாட்ஸ்அப்பில் நான் ரசித்த விஷயம் ஒன்று, மோடி வந்தால் சேஞ்ச் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி சேஞ்சுக்கே அலையிற நிலமை வரும் அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப ரசிச்சு. ஓகே, ஸோ ரசிக்கக்கூடிய விஷயங்கள் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் விற்கிற ஃபோனை வந்து இந்த இதுவை நீங்கள் 10 பேருக்கு சென்ட் பண்ணுங்கள், இந்த லிங்க்குள்ளே போடுங்க, வெறும் 200 500க்கு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது ரூமர் தெரிஞ்சு எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஐ லவ் மம்மி, ஐ லவ் மதர் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ், அதை ஃபார்வர்ட் பண்ணால் அதை ஒரு நீங்கள் 20 மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மதர் வந்துட்டு ரொம்ப நாள் உயிர் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட். ஆனால் அது ஒரு ரூமர்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். மூட நம்பிக்கையில் கூட ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி அது. இப்போ பிளட் டொனேட் பண்ணணும்னு ஒரு மெசேஜ்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து நம்மளுக்கே தெரியுது அது உண்மையாக கிடையாது. ஒரு குழந்தைங்களாம் இறந்துச்சுன்னு நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் வருது. நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், ஒரு 10 குழந்தைங்க உயிரோடு இருக்குது, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், நீங்கள் மெசேஜ் பண்ணுறதால அவங்க வந்து காசு இன்க்ரீமெண்ட் ஆகினே இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நம்மளுக்கு பொய்ன்னு தெரிஞ்சோம், நம்மளோட ஒரு மனசாட்சிக்காக நம்ம பண்ணி விட்டுறோம். அது வந்து வகந்தின்னு தெரிஞ்சோ நம்ம பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுது, அது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபனுக்கு தான். அந்த மெசேஜ் என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு 15 lakhs 20 lakhs உங்களுக்கு சேஞ்ச் வேணுமா, கான்டாக்ட் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு நம்பர் போகிறாங்க. ப்ராக்கெட்டில் என்ன முனுசாமி கைலாங்கடை இங்கே போங்க உங்களுக்கு அந்த சேஞ்ச் வரும், அந்த சேஞ்ச் வரும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு பழைய பேப்பர் மாதிரி அப்படின்னு. ஒரு லிங்க்குள்ளே போனால் வந்து ஐ டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா வந்து நம்மளோட ஐயை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்களோட கான்செப்ட் என்னன்னா வந்து அந்த ரூமர் எப்படின்னா வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி, அந்த லிங்கை பப்ளிசிட்டி பண்ணிட்டு அதுலேருந்து மணி கெயின் பண்ணி ஒரு உருவம் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உருவம் தெரியும், பார்த்தா பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து சமீபத்தில் பார்த்தது, இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சாப்பாடு வந்து மீந்து போயிடுச்சுன்னா அதை வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஏழைங்களுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து இது வந்து அந்த அநாத ஆசிரமத்தில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். பயனுள்ள ஒரு நல்ல விஷயமும் அதில் இருக்காதுல்ல சார். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு சார் வாட்ஸ்அப்பில், சேஞ்ச் மாற்ற நம்ம போகிறோன்னா பேங்க்குக்கு எதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அது படிக்கிறதுக்கு. ஆதார் கார்டு, அப்புறம் வந்து அது ஐடென்டி ப்ரூஃப் எதனா எடுத்துகிட்டு போகணுன்ட்டு அப்படியே ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. நான் படிச்சுட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, செகண்ட் ஐடென்டி ப்ரூஃபு, தேர்டு வந்து தண்ணி பாட்டில், அப்புறம் வந்து ஒரு செல்ஃபோன், ஹெட்செட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஏன்னா லைனில் நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுமா, அதுக்கோசம் அப்படியே காமெடியாக சொல்லியிருக்காங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் படித்தது தான். இப்போ லண்டன்லேருந்து 4 டாக்டர் வந்திருக்காங்க, இலவசமாக அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் அணுகலான்றாங்க. ஆனால் அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் யாருமே அட்டன் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஒரு விளம்பரம் மாதிரி விளம்பரம் மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர அது எந்த உண்மையுமே கிடையாது. அதில் என் ஃப்ரெண்டு எனக்கு காமிச்சா ஒரு லிஸ்டட் ஆஃப் ரிங்ஸ் மாதிரி, அது பக்கத்துலேயே அது நம்பர் போட்டிருந்துச்சு. நீ இதில் ஒரு சூஸ் பண்ணடி அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சிம்பிளான ஒரு ரிங் வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கு அந்த சூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த லிங்க் வந்து என்ன காமிக்குதுன்னா உன்னோட லைஃப் பார்ட்னர் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. எனக்கு எப்படியோ தப்பி தவறி வந்துருச்சு, நல்ல லைஃப் பார்ட்னர் மாதிரி காமிச்சாங்க, ஹீரோ மாதிரி. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு காமிச்சது வந்து பல்லெல்லாம் தொங்கி போய் மூஞ்செல்லாம் அசிங்கமாக, அப்படி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு, பார்க்க காமெடியாகவும் இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம வெறும் நகைச்சுவையாக இருக்கக்கூடிய இந்த பொருளை விஷயங்களையும் மற்ற விஷயங்களை மட்டுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற போது இந்த கருத்து சுதந்திரத்துக்கு இது தடை விதிப்பது சரியா, இல்லை எந்த அளவு வரைக்கும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எந்த அளவுக்கு வரைக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு தனி மனுஷனோட அவனோட லைவ்லிஹுட்டை பாதிக்கிறதா இருந்தால் அது தப்பு சார். அது ரொம்ப தப்பு. அது வந்து அவனை வந்து ஒரு மனுஷன் அப்படியே மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணுறதா இருந்தால் அது கண்டிப்பாக தப்பு தான். எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப்பில் வந்து என் டு என் என்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே அந்த நியூஸ் வரும்போது நான் தைரியமாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அந்த என் டு என் என்கிரிப்ஷன் இருக்குது, அதனால நம்மளை யாரும் பிடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம பரப்புறதுக்கு முன்னாடி நம்ம அது உண்மையா இல்லை பொய்யா நல்லா அனலைஸ் பார்த்து பரப்புறது நல்லது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையா அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் அவங்க சொல்லிடுறாங்க. பட் ஆனால் அது அவங்க பர்சனலாக உள்ள அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அது தப்பாக கூட சில பேர் முடிவு எடுக்கிற மாதிரி ஆகுது. ஸோ பேசலாம், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் மற்றவங்க ஹர்ட் பண்ணக்கூடாத மாதிரி பேசலாம். இப்போ எங்களுக்கு ஒரு தகவல் வருது அப்படின்னா அது வந்து ஒரு செய்தியா இல்லை ரூமரா அப்படின்றத செக் பண்ணோன்னாலே பாதி ரூமர் குறைஞ்சிரும். ஆனால் அதை செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், போஸ்ட் போடலாம், லைக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது அதில். ஆனால் நம்ம பண்ணுறது சரியா, நம்ம அதை சொல்கிறதுக்கு தகுதியானவங்களான்னு யோசிச்சாலே பாதி ரூமர் குறைஞ்சிரும். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இவங்களுக்கு பிளட் வேணும், அந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. அதே சமயம் வந்து இப்போ வந்து இந்த மெசேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அம்மா இவ்வளோ நல்லா இருப்பாங்க அப்படியும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ இப்போது அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்போது அந்த மாதிரி சில பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பிளட் வேணும் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சுன்னா அதையும் அவங்க ரூமர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அதையும் பார்த்து விட்டுருவாங்க. ஸோ ஒரு அவசர தேவைக்கான விஷயத்தையும் அந்த ரூமராகவே பார்ப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா மாறிடுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அப்படியே மூழ்கி இருக்கோம் அதில். ஸோ எந்த நியூஸ் வந்தாலும் நம்ம அது வெரிஃபிகேஷன் அந்த சோர்ஸ்லாம் பார்க்குறதில்ல, லைக் கமெண்ட் ஷேர் தான் கொடுக்குறோம். ஸோ அதில் பாதிக்கும் மேலே ரூமர்ஸ் தான் இருக்குது. அது எங்களுக்கே தெரியும், பட் ஸ்டில் நாங்கள் அதை லைக் பண்ணுறோம். ரூமர்னு தெரிஞ்ச பிறகு ஏன் லைக் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, அதாவது இப்போ பாதி பேருக்கு டைம் இல்லை, யாருமே செய்தித்தாள் படிக்கிறது இல்லை, நியூஸ் சேனல் பார்க்குறது இல்லை. ஸோ சோஷியல் மீடியாக்குள்ளேயே மூழ்கி இருக்கவங்களுக்கு தவறான செய்தி வந்தால் அப்போ அவங்க அதை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரூமர்ஸ் வரக்கூடாது நம்ம செய்யணும். இது மாதிரி டைம் இல்லை, பார்க்குறது நேரம் இல்லை, நியூஸ் பேப்பர் பார்க்குறது நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து எத்தனையோ சேனல்ஸோடைய நியூஸ் அஃபிஷியலாகவே இருக்குது, அதை போய் கூட பார்க்கலாம். அப்படி டைம் இல்லைன்னா அப்படி என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவிலேயே மணிக்கணக்காக கிடக்குறாங்க. அது நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் பேப்பரை பிரித்து பார்க்க முடியாதா? அதே நேரத்தில் அவங்களால வந்து நெட்டில் வந்து எடுத்து வந்து நியூஸை வந்து அஃபிஷியலாக பார்க்க முடியாதா? ஏன் இந்த ரூமரை இது பண்ணணும்? அதே மாதிரி பிளட் குரூப் பிளட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல, அந்த பிளட்டு வேணும்னு கேட்குறப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும், அதில் டேட் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது கான்டாக்ட் நம்பர் பார்க்கணும், அதில் செக் பண்ணி பார்க்கணும், கால் பண்ணி பார்க்கணும், இந்த கால் போகுதா, எடுக்கிறது உண்மையானு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணிட்டு தான் அதை அனுப்பணும். அப்படி இல்லைன்னா அனுப்ப தேவையே கிடையாது. அது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்தாலே க்ரெடிபிலிட்டி போகாதுல்ல. இப்போது நான் ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறேன்னா நான் நம்புவேன், ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அவங்க பண்ணுற நியூஸ் வந்து கரெக்டாக தான் அனுப்புவாங்கன்னு. ஆனால் சோஷியல் மீடியான்றப்போ ஃபேஸ்புக்னாலே அது ஒரு ரூமருக்கான ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தேவையில்லாமல் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தானே அதோட கிரெடிபிலிட்டி நம்ம தன்மை போகுது. அந்த ரூமர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் எல்லாத்தையும். ரூமர் தெரியுதுன்னும் போது எதுக்கு நீங்கள் லைக் போடுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க? அப்போ விட்டுட்டு போகல, உங்களுக்கு தான் டைம் இல்லைல்ல, யூ ஜஸ்ட் லீவ்ல. இப்போ வந்து நீங்கள் ரூமர்ஸை பற்றியோ இதை பற்றி சாதாரணமாக மேலோட்டமாக பேசாமல் இதில் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு 66A ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது போது இப்போ அதிலே சில செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தனி மனிதரை தாக்குறதோ அது நம்ம செய்யலாம் அப்படின்றது அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் கேட்குறேன், அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஐபிசி செக்ஷன் 499 to 501 என்ன சொல்கிறாங்கன்னா, யாரையோட ரெப்யூட்டேஷனே டிஃபேம் பண்ண முடியாது. இப்போது ஃபார்வர்ட் பண்ணவங்க அந்த 4 பேர் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணவங்கள அரெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் லா இருக்குது அந்த மாதிரி. அண்ட் கருத்து சுதந்திரன்றதுல வந்து செக்ஷன் 19 படி யார் ஒருத்தரோட ஃபீலிங்ஸையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நேஷ்னல் செக்யூரிட்டியை வந்து த்ரெட்டன் பண்ணக்கூடாது. நான் அந்த மாதிரி நம்ம எல்லாம் எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நான் என்ன வேணால் சொல்லலான்னு சொல்ல முடியாது. உண்மையாக லா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இருக்கோம். அதுபடி சொல்கிறதானா நம்ம வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் பண்ணுற ஆர்டிகல் 19 ரொம்ப வேலிடான பாயிண்ட் சொல்லி இப்போ தான் நீங்கள் அந்த கருத்துக்குள்ளே வரீங்க. இப்போ நிறையா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கலைங்களா, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு இல்லாத என்னென்னமோ இஷ்யூஸ் எல்லாம் பரப்பிடுறாங்க. அந்த நியூஸ் வந்து ஃபோனை விட
ஃபேஸ்புக்கில் இருக்க நியூஸ் வந்து சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுது, சீக்கிரமாக வந்து மக்களிடையே ரீச் ஆகுது. அந்த மாதிரி ரீச் ஆகிற கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள்லாம் பரப்பினா என்ன, அதனால் எவ்வளோ யூஸ் இருக்குது ஜனங்களுக்கு. நிறைய வந்து தப்பான விஷயங்களை மன உளைச்சலில் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது ஆல்ரெடி ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான். ஒரு பையன் வந்து அந்த பையனை அந்த பொண்ணு விரும்பலைன்னு அந்த பையன் தப்பாக ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணி போடுறான். அந்த பொண்ணு அதை தெரிஞ்சு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கா. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அது வந்து ரூமர்ஸ் இதெல்லாம் போலீஸ் எதுவும் ஆக்ஷன் எடுக்கல. அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லியிருக்கா. அவங்க அம்மா அப்பா கூட நம்மளை யாருமே நம்மளை கடைசியில் அதை ஜாஸ்தியாக ஷேர் பண்ணுறாங்க ஜாஸ்தியாக அந்த மாதிரி தப்பாக தான் ஷேர் பண்ணி அந்த பொண்ணு கடைசியில் இறந்தது தான் இது. அதுக்கப்புறம் தான் போய் போலீஸில் மறுபடியும் சொன்னாக்கா, இறந்தக்கப்புறம் தானே அந்த கம்ப்ளைண்ட்டே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனே பிடிச்சாங்க. அதே முன்னாடியே செஞ்சிருந்தா அந்த தண்டிச்சிருந்தா அந்த பொண்ணு விட்டுருக்க மாட்டாங்க, யாரும் நம்பாமலே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது சேலம் அந்த வினுப்பிரியா இப்போ சமீபத்தில் சுரேஷ்ன்ற வாலிபரை வந்து அவங்க கைது செய்தாங்க. அதான் சார், இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தெரியுது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக டெஃபமேஷன் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அவங்க சொன்னாங்க டெஃபமேஷன்லேயே 2 டைப் இருக்குது, லிபில் அண்ட் ஸ்லாண்டர். லிபில்னா இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா போஸ்ட் போடுறது, எனி ரிட்டன் ஃபார்ம்னா லிபில். ஸ்லாண்டர்னா இப்போ நான் பேசிட்டே இருக்கும்போது அவன் என்கிட்ட 10 லட்ச ரூபாய் திருடிட்டா அப்படின்னு அவன் மேலே நான் அவ்வளோ ரூமர் அனுப்பினா அது ஸ்லாண்டர். ஸோ அதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது 2 மட்டும்தான் அவங்களுக்கு மைண்டில் இருக்குது. நான் என்ன வேணுமோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன வேணுமோ பேசுவேன் மட்டும்தான் தோணிதே தவிர அவங்களோட எல்லையை மீறி போனால் அவங்களுக்கு தண்டனை இருக்குன்ற நாலேஜ் நிறைய பேருக்கு நம்ம நாட்டில் இல்லை. வெரி குட். வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இருப்பார். அதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம். நாம் எப்படி இருக்கோம், ரூமர்ஸ் வருது போகுது, 1008 பேர் 1000 அனுப்புவாங்க, நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி அணுகிறோம், அதுதான் விஷயம். அதுக்கு தான் நமக்கு 6th சென்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நம்ம பகுத்தறிவு ஆய்ந்து செஞ்சு நம்ம எது கரெக்டோ நல்லதை எடுத்துக்கங்க. சமூக வலைத்தளத்தில் ஃபோட்டோ போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதில் ஆபத்து இருக்குன்னு தெரியுது. எவனோ ஒருத்தன் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம், அதை எடிட் பண்ணிக்கலான்ற ஆபத்து இருக்குதுன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு அதை போடுறீங்க? போட்டுட்டு இவன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? இப்போது இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு கடலில் சாவியை தூக்கி போட்டுட்டு வேமிட்டே தூக்கி போட்டு எனக்கு கப்பற்படை வேணும், விமானப்படை வேணும், வந்து தேடி கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வைணவ கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் நம்ம மத்தியில் இருக்கின்றார். இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய இந்த வதந்திகள் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்பது சரியா தவறா, எந்த அளவில் இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இது ஒரு பிரபலமாக இருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள் சொல்ல முடியும்? கருத்து சுதந்திரம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு இப்போது. கருத்து சுதந்திரம்ங்கிறது அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தான் நினைத்ததை வெளிப்படையாக சொல்லுவது அப்படிங்கிறது கருத்து சுதந்திரம்னு எடுத்துக்கலாம். அன்றைய காலத்தில் இருந்தவங்களுடைய கருத்தெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது, வழிகாட்டியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி கருத்து சுதந்திரம் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வழிகாட்டியாக இல்லாமல் ஆள்காட்டியாக மாறிட்டுருக்கு. ஆள்காட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுறாருனா அதை தொடர்ந்து பல பேர் படிக்கிறோம், படிச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறோம். அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ இல்லையோ ஃபார்வர்ட் மட்டும் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ அந்த வழிகாட்டி இந்த விஷயத்தை இவர் அனுப்பியிருக்காரு, இதை நான் உங்களுக்கு இவர் தான் அனுப்புனாருன்னு இன்னொருத்தருக்கு அனுப்பும்போது அது ஆள்காட்டியாக மாறிடுது. முன்ன சொன்ன மாதிரி அந்த கருத்துக்களை எவ்வளோ உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை தவிர பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய அந்த கருத்துக்களை பரிமாறும் பொழுது தங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உண்மையான கருத்துக்களை சொல்ல விரும்புறதில்லை. அதுவும் ஒரு போலித்தனமாக தன்னை பற்றி போலியான விஷயங்கள் இல்லைன்னா ஒரு வதந்தியை பரப்புனா நம்ம மேலே நம்ம பற்றி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வரும். தட் இஸ் இவனுக்கு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கூட நிறைய விஷயங்களை இது பண்ணுறாங்க. ஒரு குருவியை பற்றி ஒரு இது உண்டு. முன்னெல்லாம் கவன்கல்னு சொல்லுவாங்க தூய தமிழில், பேச்சு வழக்கில் உண்டிக்கோல்னு சொல்லுவாங்க. உண்டிக்கோலில் வந்து கல்லை வச்சு எறிவாங்க, குருவி அடிப்பாங்க. இப்போ குருவியை வந்து கல்லை அடிக்கிறாங்க, கேட்டால் ஆங்கிரி பேர்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காலத்தில் வளரும் தலைமுறைக்கே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா வன்முறையை சொல்லி கொடுக்குறோம். அந்த குழந்தைகளோட பிஞ்சு மனசில் நஞ்சு அப்போவே கலக்கிறனால வன்முறைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல, வதந்திங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சின்ன வயசுலேருந்தே அவங்க அதை உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி 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 அதை ஒரு சின்ன விஷயமாகவும் அப்படி பேசினா நம்மளை பற்றி எல்லாருக்கும் பெருமையாக நினைப்பாங்க, எல்லாருக்கும் நம்மளை தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமா அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா, இந்த மாதிரி நம்முடைய ஃபோட்டோஸ் இங்கே போடக்கூடாது, இப்போ ஒருத்தர் பேசும்போது வந்து இது மார்க் பண்ணுறாங்க, ஏன்னா இது வரைக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அப்படியே நிறைய லைக்ஸ் வந்து அவங்க சந்தோஷமாக இன்னும் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. இப்போ அந்த அவேர்னஸ் கல்லூரி மாணவிகள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்கு. அதுக்கப்புறமே ஏன் இவ்வளோ ஃபோட்டோஸ் போடுறாங்க? அதாவது ஃபோட்டோஸ் போடுறாங்கன்னா சில ஃபோட்டோஸ் தான் போடுறாங்க. சில மாணவிகள் ரொம்ப உஷாராக எப்படி இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கூட கொடுக்க
முடியாத அளவுக்கெல்லாம் பிளாக் பண்ணிடலாம் சில கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே மட்டும்தான் அதை பார்த்துக்க முடியும். நண்பகமானவர்களுக்குள்ளேயே மட்டும்தான் பார்க்க முடியும். உறவினர்களுக்குள்ளே மட்டும் பார்க்க முடியும். வெளியாட்கள் பார்க்க முடியாத மாதிரி அவங்க பிளாக் பண்ணி வச்சுறாங்க. அதே மாதிரி எதை போடணுங்கிறது இன்றைய மாணவிகளுக்கு நல்லாவே தெரியுது. அதாவது தேட்டருக்கு போகிறதெல்லாம் போடுறாங்கன்னா அதுவும் தன் நண்பர்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற விஷயமா தான் இருக்கே தவிர வெளியாட்களுக்கு தெரிகிற மாதிரி போடுறாங்க. பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கிறதா சமூக வலைத்தளங்கள்? ஒரு கருத்தை பற்றி அவங்க விவாதிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கான சுதந்திரங்கள் இருக்கிறதா, இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட விமர்சனமாக அது மாறிவிடுகிறது? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் நீங்கள் எங்களே கூப்பிட்டு வச்சு பேச வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ அது தனிப்பட்ட விமர்சனமாக மாறல அது? கண்டிப்பாக கிடையாது. சரி, ஓகே. நன்றி மேடம். நந்தினி மேடம், உங்களுடைய கருத்து ஏன்னா நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இந்த வதந்திகள் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்பது சரியா இல்லையா? நிறைய நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், கெட்ட விஷயங்களையும் நிறைய பார்த்துட்ருக்கோம். நான் இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்த ஒரு செய்தி, ஒரு விஷயம், சின்ன சின்ன சமிக்கைகள் மாதிரி ஒரு குறிகள் போட்டு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஒன்று வருது. ஆக்சுவலி ஒரு இராணுவ ரகசியங்களை கூட இப்படி ஸ்ப்ரெட் பண்ண முடியும். எனக்குமே அது டவுட்டாக இருந்துச்சு. நான் இதை வந்து கன்சல்ட் பண்ணணும், சைபர் காலில் கொடுத்து பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது ஒரு விஷயம். வலைத்தளங்களில் பகிர்றது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொண்ணுங்களுமே ஃபேஸை காட்டாமல் இருக்கிறதே நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டாக்டில் இருக்க நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் போகுது. வாட்ஸ்அப்பில் கூட நம்ம போட்டுடலாம், தவறு இல்லை. ஆனால் ஃபேஸ்புக்கில் பொறுத்த வரைக்கும் ஃபேஸை போடாமல் இருக்கிறதே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் அதில் சேட் பண்ணுறதுன்னு நிறுத்திக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப்பில் நீங்கள் சேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதோட யார் பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்ம அதை வந்து சைபர் கேர்லேருந்து விசாரிச்சிட முடியும். பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்படி இல்லை. யார் வேணால் எங்கேருந்து வேணால் எடுக்க முடியும். இன்னும் இப்போ ஒரு புதுசாக ஒரு டெக்னிக், உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை கூட திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும். ஃபேஸ் மட்டும் இருந்தால் மார்ஃபிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? நான் ஒரே ஒரு கொஸ்டின் இங்கே எனக்கு தோன்ற விஷயம், உங்கள் பேசுனதை வச்சு நான் இப்போ யோசிக்கிறேன். எத்தனையோ இடத்துல நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கொடுக்குறோம் இல்லையா? நம்ம வேலைக்கோ நம்ம ஸ்கூல்லேயோ எத்தனையோ இடங்களுக்கு நம்ம போகிறோம், கொடுக்குறோம். நம்ம அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃபேஸை எப்படி ஒன்று அவங்க வந்து பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக இப்போ வினுப்பிரியா கேஸ் விஷயம் நான் பார்த்துருக்கேன், அதுக்கு சொல்கிறேன். நான் சூசைட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பெண்களுக்கும் ஒரு சின்ன விஷயம், ஏன்னா பெண்களுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஒரு சின்ன விஷயம் வரும்போதே உடனடியாக அதை வந்து ஆக்ஷன் எடுத்து பார்த்தாங்கன்னா பெரிய விபரீதங்களை தவிர்க்க முடியுன்றது என்னோட கருத்து. நன்றி மேடம். அவங்க சொன்னாங்க நம்ம நிறைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தரோம், நான் காலேஜ் அட்மிஷனுக்கு கூட தரோம், இல்லை நானே ஏதோ சாதிச்சிட்டேன்னு என்னை வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் என் ஃபேஸை மாஃப் பண்ணிடுவீங்கன்னு பயம் எங்களுக்கு அதில் இல்லை. எங்களுக்கு எப்போ அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கடலில் குண்டூசி போட்டு தேடுறதுக்கு கணக்குன்னு, அது காரணமே நீங்கள் பண்ணுற ரூமர்ஸ் தானே. ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணால் ரூமர்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி மார்ஃப் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சுன்னா எல்லாத்துலேயுமே தைரியமாக போடலாம்ல. அப்போது நாளைக்கு நான் காலேஜுக்கு கூட ஃபோட்டோ தரக்கூடாதா? தரது அவங்க ஃபோட்டோ எடுத்து மார்க் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கூட பயப்படணுமா? இது வந்து எப்படி இருக்குன்னா, டெல்லி கேஸில் வந்து கேங் ரேப் பண்ணவங்களெல்லாம் விட்டாங்க, அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்தில் போனால், ஏன் அந்த ட்ரெஸ் போட்டால், பண்ணுற தப்பை விட்டுட்டு எப்படி இன்னும் விக்டிமை வந்து நம்ம இன்னும் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. பண்ணுற தப்பை கண்டிச்சிட்டோன்னா கரெக்டாக போது இல்லைன்னா நம்ம தைரியமாக பண்ணலாம்ல பண்ணுற விஷயம். முகநூலில் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் மேம் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டுமே நம்ம ஃபோட்டோஸாக காமிக்கலாம். நம்ம ஏன் அன்வான்ட் கான்டாக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபேஸை காமிக்கிறதுக்கான ஆப்ஷனை கொடுக்க போகிறோம்? கரெக்ட் தானே? வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த டாபிக் என்னும்போது இவங்க வெறும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அதை யூஸ் பண்ணுறது மட்டுமே பேசுகிறாங்க. இப்போ நம்ம பேசுகிறது வந்து இதனுடைய கருத்து சுதந்திரம், ஏன்னா நடவடிக்கை எடுப்பது சரியா தவறா அப்படின்றத பற்றி பேசுகிறோம். உங்களுடைய பார்வையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உலக மக்களுக்கு எல்லாம், அது தமிழ்நாடு இந்தியா என்று எடுத்துக்கொள்ளாமல், ஒரு மந்தைத்தனம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஆட்டு மந்தைத்தனம் அப்படின்னு மக்களுக்கு இருக்கிறது. அது இப்போ வந்து வாட்ஸ்அப் தான் வந்து அந்த மந்தை கூட்டத்தினுடைய தலைமை பீடத்தில் இருக்குதுன்னு என்னோடய கருத்து. அரசியலமைப்பு சட்டத்தின்படி பேச்சுரிமை என்பது தட் ஷுட் பி வித்தின் தி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் கூட அது கட்டற்ற சுதந்திரம் என்பது இல்லை. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த சுதந்திரம் இருக்குது, நான் எதை வேணாலும் பேசுவேன், எதை வேணாலும் போடுவேன்னு சொல்லும்போது, என்னுடைய தனிப்பட்ட முறையில் 66A சரியில்லைன்னு சொன்னது கூட தப்பு. 66A இருந்திருக்கணுன்றது என்னோட கருத்து. சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10-12 ஆண்டு காலமாக நான் பேசிக்கொண்டு வருகின்ற சூழலில் இந்த எல்லா விதமான குற்றங்களுக்கும் வந்து சைபர் வேர்ல்டு வந்து இன்றைக்கி ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பேங்க்கில் நடக்கிற குற்றமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோஸ் போகிறதா இருந்தாலும் சரி,
ஸ்லாண்டர் லைபல் அல்லது வந்து டெஃபமேஷன் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைக்கி ஒரு எலக்ட்ரானிக் மீடியா இல்லாமல் எதுவுமே இல்லை. ஃபேஸ்புக்கை பற்றி பேசினோம், ட்விட்டர் பற்றி பேசலை, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் வந்து டோட்டலாக ஃபோட்டோவை பேஸ் பண்ணி தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கருத்து சுதந்திரம்ன்ற பேரில் இது வந்து நவீன தொழில்நுட்பத்தினுடைய உச்சம், விஞ்ஞானத்தினுடைய உச்சம். ஆனால் மனிதர்களை வந்து அது எங்கே கொண்டு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கற்காலத்துக்கும் கீழே வந்து மனிதர்களை கொண்டு போயிருக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் வெப்சைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைதளங்கள் வந்த பின்னாடி தான் ஆணவ கொலைகள் சம்பந்தமாக, இனம் சார்ந்த விமர்சனங்கள், ஜாதிகள் சார்ந்த விமர்சனங்கள், தனிநபர் விமர்சனங்கள் மிக கொச்சையாகவும் அருவருப்பாகவும் வக்கிரத்தோடும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து 153A, 153C, 295, 505 இப்படி பல பிரிவுகளின் கீழ் இருக்கின்ற தன்மைகளோடு ஒப்பிடும் பொழுது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் கூட ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் ரைட் அகெயின்ஸ்ட் ப்ரைவசி, ஒரு தனி மனிதர்களுடைய அந்தரங்கத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது என்பதற்கு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. எனக்கு ஏன் இதில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சமூகம் ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதை எடுத்துட்டாலும் நீங்கள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா கூட முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா வச்சு கொடுத்துட்றான். எப்போ பார்த்தாலும் இந்த கை வந்து இப்படி உடஞ்சி போன மாதிரி இப்படியே பிடிச்சது அலையுதுங்க பிள்ளைங்க. என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த சமூகத்தின் முன்னால் நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். உங்களில் வந்து நாளைக்கு இப்போ மோடி அறிவித்த மாதிரி 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் செல்லாது அப்படின்னு சொன்ன மாதிரி நாளை காலையிலேருந்து வாட்ஸ்அப் இயங்காது அப்படின்னு சொன்னால் உங்களில் எத்தனை பேர் வந்து இதை ரொம்ப லைட்டாக எடுத்துப்பீங்க, அல்லது எத்தனை பேர் பாதிக்கப்படுவீங்க? நெஞ்சை தொட்டு கை தூக்குங்க. பாதிக்கப்படுவேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. எல்லாருமே பொய் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த தமிழில் ஒரு பழைய பாட்டு இருக்குது, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பார்ப்பான். தமிழ்நாட்டில் இருந்தது இப்போ எல்லாருமே காலையில் கண்டிப்பாக படிக்கிறாங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் என்ன ஒன்று, வாட்ஸ்அப்போடு தான் படிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் இல்லாமல் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வராமல் இனிமேல் மக்கள் வந்து வெளியில் கொண்டு வரது கஷ்டம். இங்கே தான் வந்து அந்த கம்பெனியினுடைய டெக்னிக் இருக்குது. மார்க் ஜூக்கர்பெர்க் இந்தியாவுக்கு வந்தப்போ சொன்னாங்க, உலகின் 2வது மக்கள் தொகையை கொண்டவன் யார் என்று கேட்டால் அது ஃபேஸ்புக். சைனா, இந்தியா என்று இல்லாமல் உலகினுடைய 2வது அதிக மக்கள் தொகையை கொண்டது ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லும்போது ஜூக்கர்பெர்க்கினுடைய வாசகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஃபேஸ்புக்கினுடைய வாசகர்களுடைய அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்க தான் இப்போ வாட்ஸ்அப்பை விலைக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா? இப்படி இருக்கிற ஒரு சூழலில் உங்களை எல்லோரும் அதற்குள்ளே இழுத்து அந்த மாயச்சூழலில் அடிமைகளாக்கி விட்ட பின்னால் நாளைக்கு அது உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நான் எழுதித்தரேன், பாதி பேர் பைத்தியம் பிடிச்சி அலைவீங்க. எவ்வளோ ப்ரைவசி செட்டிங்கை நீங்கள் அதில் போட்டிங்கனாலும் கூட, எவ்வளோதான் பாதுகாப்பாக இருந்தாலும் கூட, உங்கள் தகவல்களை எடுத்துக்கொள்ளுகின்ற நபர் அதை அடுத்தவர்களுக்கு பகிர்கின்ற ஆபத்து இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு பார்த்தீங்கன்னா, எதை எடுத்தாலும் நீங்கள் போய் ஒரு ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. ஆப்ஸை டவுன்லோட் பண்ணும்போது அதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் இருக்கிறது வந்து யாருமே பார்க்குறதில்ல. அப்படியே கிளிக்கு. பல ஆப்ஸ் வந்து உங்களுடைய தகவல்களை திருடுவதற்காகவே வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற ஆப்ஸ். அதே மாதிரி லொக்கேஷன் ஷேரிங்னு ஒன்று இருக்குது. அந்த லொக்கேஷன் ஷேரிங் படி நீங்கள் எந்த இடத்துல இருக்கின்றதை கூட பார்க்க முடியும். ஒரு தொலைபேசி எந்த இடத்துல இருக்கின்றது முடி பார்க்க முடியும். ஆனால் எது கருத்து சுதந்திரம் அப்படின்னா, நான் எதை பற்றி வேணாலும் கருத்து சொல்லுவேன், என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா என்று கேட்டால், ஒரு 120 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் வாட் இஸ் கால்ட் வைரல் இன் யுவர் லாங்குவேஜ், அதை பற்ற வைத்த அடுத்த நொடி எல்லோருக்குமே போய் சேர்றது தான் வைரல் இல்லையா? ஒரு தவறான தகவல் ஒன்று சொல்லிட்டு அதை சரிபார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் எந்த சட்டத்தின் கீழும் என்னை வந்து தடுக்க முடியாதுன்னு சொன்னால், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு கீழே பல அதிகாரங்கள் காவல்துறைக்கு இருக்குது. இதில் பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கு அப்படி இருக்கிறது தெரியாது. என்ன உதாரணம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் தொல்லைன்னு ஒன்று இருக்கும் மொபைல் ஃபோனில். லோன் வேணுமா இன்னும் கூட நிற்கல. இன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்திருக்கின்ற பிரணாப் முகர்ஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் நிதியமைச்சராக இருந்தபோது காலையில் அவருக்கு ஒரு ஃபோன் போகுது. ஃபோன் எடுத்த உடனே, நான் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேன், லோன் வேணுமான்னு கேட்டாங்க. அவர் அலறி அடிச்சுட்டு அம்பிகா சோனியை கூப்பிட்டு, என்னங்க இந்த மாதிரி ஒரு ஃபோன் வருதுன்னா, நேற்று தான் எனக்கு வந்துச்சுன்னாங்க. அதுக்கு பிற்பாடு தான் முதலில் ட்ராய்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது, மார்க்கெட்டிங் ஃபோனை வந்து நீங்கள் வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு. அந்த வைரல் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்திற்கு பல
என்ன சொல்கிறது, அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சோஷியல் வெப்சைட்டில் ஒரு வதந்தி பரவுதுன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டை தடை செய்வதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படி போலீஸுக்கு வந்து அதிகாரம் உண்டு, அந்த வெப்சைட்டை தடை பண்ணலாம். ஆனால் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூகுள், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற தளங்கள் வெளிநாடுகளிலிருந்து இயங்குகின்ற காரணத்தால் அவற்றை தடை செய்வது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்து தப்பு. துருக்கியில் வந்து இப்போ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தப்போ அங்கே வந்து உங்களுக்கு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்தையுமே 1 வீக் பேன் பண்ணி வச்சாங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற தகவல் தான், சைனாவில் கூகுள் கிடையாது. சைனாவில் கூகுள் கிடையாது, அங்கே கூகுள் ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்படி நம்மை விடவும் அதிகமாக மக்கள் தொகை இருக்கின்ற சைனாவிற்கு வந்து அது முடியும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு ஏன் முடியாது? கண்ணாடி முன் நிற்பதே ஒரு சுயமோகத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சாப்பிட்ற இட்லியோட ஃபோட்டோ, நீங்கள் சாப்பிட்ற சட்னியோட ஃபோட்டோ, தோசையோட ஒரு ஃபோட்டோ, பிஸாவோட ஒரு ஃபோட்டோ, ஃபோட்டோ 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 சூழ் உலகு. இப்படி வாழ்வது போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதிப்பு வருகின்ற போது அதை தாங்கிக் கொள்ளுகின்ற மனப்பக்குவம், அதை சட்டப்படி சந்திப்பதற்குண்டான துணிவு. இதில் வந்து எல்லாரும் வந்து பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஆம்பளை பசங்க மட்டும்தான் இந்த குற்றத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி கிடையாது, சமமாக பெண்களும் செய்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தான் நினைப்பதை நடத்தாவிட்டால், தான் நினைப்பது கிடைக்காவிட்டால் ஆண்களை கொச்சைப்படுத்துவதற்கு பெண்களும் இதை ஆயுதமாக எடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் இந்திய தண்டனை சட்டத்தின்படியும் பெண் செய்தால்தான் இது குற்றம், ஆண் செய்தால்தான் குற்றம், அங்கே ஜெண்டர் கிடையாது. யார் செய்தாலும் அது குற்றம். இதை நான் பொதுவாக சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மிக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் நான் மட்டும் ஒரு மெசேஜை போட்டு விட்டேன்னா ஒன்றும் நடக்காது. இப்போ அந்த தம்பி சொன்னாங்க எண்ட் டு எண்டு என்கிரிப்ஷன் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய ஆரிஜினை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போது இன்றைக்கி வந்திருக்கிற சமீபத்தினுடைய அறிவிப்பு என்னவென்று கேட்டால், உங்களை வந்து கிரெடிட் கார்டுக்கும் வேலட் பேமெண்ட்டுக்கும் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கும் உங்களை தள்ளுறதுக்கு உண்டான முயற்சி வந்து நடந்துட்டுருக்கு. இதனுடைய ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரமும் மக்கள் வந்து இனிமேல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி வரும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குகிற ஒரு ஃபோனுக்கு அடுத்த ஒரு வருஷம் மாடல் மாறும்போது இதை கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40-50,000 ரூபாய் அதுக்கு வந்து அவுட்டு. ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தை கை வைக்கிற இடத்துல இந்த தொலைபேசிகளை பயன்படுத்துவதால் மட்டுமே என்னுடைய கருத்து சுதந்திரத்தில் யாரும் கை வைக்க முடியாதுன்னு சொன்னால், நான் முதல்ல சொன்ன கருத்தில் மறுபடியும் உறுதியாக நிற்கிறேன். கட்டற்ற சுதந்திரம் என்பது கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய கருத்து, எனக்கு எந்த விதமான சுதந்திரமும் என் கையில் இருக்கிறது தப்பு. அது வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு உள்ளே தான் வரணும். அரசாங்கம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் மிகவும் குறைவு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சட்டம் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதில் 12 வருடங்கள் கழித்து இந்த 13வது வருஷமும் நான் உறுதியாக நிற்கிறேன். நன்றி திரு பாலு சார். வரதராஜன் சார், நான் ஆரம்பத்தில் ஒரு சைபர் லாக்கான ஒரு விஷயங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணாமல், ஆனால் இப்போ வந்து அதற்கான விஷயங்கள் எப்படி இருக்கிறது? இப்போ குறிப்பாக இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு அவதூறு பரப்புனாங்கன்னா அவங்களை கைது செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறதா? அதாவது சார் ஒரு கருத்து சொன்னார், உலகத்திலேயே வந்து 2வது அதிக ஜனத்தொகை கொண்டது வந்து ஃபேஸ்புக். அதில் ஒரு சிறிய மாற்றம், இன்றைக்கி ஃபேஸ்புக் யூசர்ஸ் வந்து 177 கோடி. அதனால் உலகத்திலேயே மிக அதிகமான ஜனத்தொகை கொண்ட ஒரு அமைப்பு வந்து ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்குடைய தீமைகளை பற்றி தான் எல்லாமே அதிகம் பேசினாங்க. ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு இரட்டை கத்தி மாதிரி, இருமுனை கத்தி மாதிரி. அதில் நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு எத்தனையோ நண்பர்கள், நல்ல நண்பர்கள் ஃபேஸ்புக் மூலமாக கிடைக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு விழா நடக்குது, அதனுடைய புகைப்படம் இருக்குது, உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் குறைஞ்ச 1 செகண்டில் அந்த ஃபோட்டோங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து தன்னுடைய நண்பர்கள் உங்களுக்கெல்லாம் மிக எளிதில் போய் சேருது. அட்வர்டைஸ்மெண்ட், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் தங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களையும் ஃபேஸ்புக் மூலமாக கொடுத்து அதன் மூலம் வியாபாரம் பெறுகிறது. வேலைவாய்ப்பு சம்பந்தமான பல விஷயங்களும் ஃபேஸ்புக் மூலம் கிடைக்கிது. ஸோ ஃபேஸ்புக்கு எல்லாருக்குமே அவசியம். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தணும். அதுதான், அது சரியாக பயன்படுத்தாத போது தான் அந்த பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் பேச்சுரிமை இதை பற்றி பேசுனீங்க. அதாவது ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று இருக்குது, லிபர்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு இருப்பது ஃப்ரீடம், இப்போ மிருகங்களுக்கு இருப்பது தான் லிபர்ட்டி. லிபர்ட்டிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஃப்ரீடத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா உண்டு. நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஆர்டிக்கல் 19 பற்றி 19 பற்றி சொன்னாங்க. ஆர்டிக்கல் 19 தான் வந்து உங்களுக்கு பேச்சுரிமையை சொல்லுது. ஆர்டிக்கல் 19 உருவாக்கின அதே இவங்க தான்
வல்லுநர்கள் தான் ஐபிசியில் 499 500 உருவாக்குனாங்க. ஆர்டிக்கல் 19க்கு கடிவாளம் 499 500. அவங்க சொன்னாங்கல்ல சிலிண்டர் அண்ட் லிபல்னு சொல்லி. அதனால் நம்ம எதை வேணாலும் நம்ம பேசிட முடியாது. அதுக்குன்னு சொல்லி கருத்து சுதந்திரத்துக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல வதந்திகள். இது எழுதும்போது நான் பேசுகிறதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை சட்டம் கொடுத்துருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து சட்டம் ஒழுங்கை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்துருச்சுன்னா அப்போ 153 ஐபிசி அதில் வந்து காவல்துறைக்கு உங்களை கைது செய்வதற்கு அதிகாரம். சார் சொன்னபடி 505 சொன்னார். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய இப்போ நீங்கள் இப்போ சார் சொன்னார் ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக். அப்போ ஜாதி கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மெசேஜை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா 153 உங்களை அரெஸ்ட் பண்ணலாம், 505 அரெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 66 இருந்தது. சார் சொன்னார் 66 எடுத்தது தப்புன்னு. சாருடைய கருத்துலேருந்து நான் மாறுபட விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 66 என்னென்னா எனி அஃபென்சிவ் லாங்குவேஜ், எனி அஃபென்சிவ் மெசேஜ். இந்த அஃபென்சிவ்ங்கிறதுக்கு டெஸ்கிரிப்ஷனே இல்லை. யாரை வேணாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இது அஃபென்சிவாக இருந்ததுன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் போடலாம். நீங்கள் முதல்ல சொன்னபடி பால் தாக்கரேயை பேசுனவங்க மேலே எப்படி கேஸ் போட்டாங்க? இட் இஸ் அஃபென்சிவ் இன் நேச்சர். இப்போ ஒரு பிரதமரை பற்றி பேசுகிறோம், ஒரு அரசியல் தலைவராக இது அஃபென்சிவ் இப்படின்னு நிறைய மிஸ்யூஸ் பண்ணி பல வழக்குகள் போடப்பட்டதுனால தான் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு ஒரு தடை போட்டாங்க. 66 மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ 67 என்ன பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. செக்ஷுவல் கண்டென்ட்டை போட்டிங்கன்னா தான் இப்போ உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ 66 எடுத்தது கரெக்டு. ஆனால் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம ரொம்ப சரியாக யூஸ் பண்ணணும். அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது அதற்கான சட்ட விதிகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த கொலை வழக்குகள் எல்லாம் பற்றி பேசினா 201 ஒரு செக்ஷன் இருக்குது, மிஸ்டைரக்டிங் த இன்வெஸ்டிகேஷன். ஸோ சட்டம் என்ன இருக்குங்கிறத எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பொறுப்பு என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன, அதற்கான அளவு என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சமூக வலைதளங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் கொடுக்குது. சில கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தினா சமூக வலைதளங்களால் சமுதாயத்துக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி வரதராஜன் சார். கருத்து சுதந்திரத்தினுடைய அளவுகோல் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு வரியில் எரியிற கொல்லிக்கட்டையை வந்து பிடுங்குனா கொதிக்கிறது தானே அடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும்போதே அதை வந்து சட்டத்தால் தடுக்கப்பட்டால் பெரிய பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து அதிவேகமாக வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக் சமூக வலைதளம் என்பது நமக்கு பயனுள்ளது தான். அதை வந்து சரியான முறையில் நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறான வழியில் பயன்படுத்துபவரை சரியான முறையில் இனம் கண்டு அவர்களை தண்டிப்பது சரிதான். ஒருத்தர் வந்து ஒரு புது ஆக்குபேஷன் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு போயிருக்காரு. அவங்க வந்து பிரைப் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஒஃபிஷியலும் ஒவ்வொரு ரேஞ்சில் கேட்டவங்களையும் அவர் வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நல்ல விஷயத்துலையும் யூஸ் பண்ணலாம். அதை ட்ரெண்டாக கொண்டு வரலாம். அதை ட்ரெண்டாக கொண்டு வராமல் ரூமர்ஸை ட்ரெண்ட் பண்ணுறதே அந்த மாதிரி சைடில் உட்காந்துருக்காங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. பனிஷ் பண்ண வேண்டாம், அலட்சியமாக விட்டுறதுனால தான் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ட்ரெண்டை கொண்டு வரலாம். சரி, இப்போ ரூமர்ஸ்ன்றது வந்து உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வதந்திகள் பரப்புகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அது உண்மைன்னு தெரிஞ்சால் மட்டுமே அவங்க வந்து அதை ஷேர் பண்ணணும். சோஷியல் மீடியாஸை அதை அப்லோட் பண்ணுறது பண்ணலாம். உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணுன்றதுக்காக தேவையில்லாத ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால கிடைக்கிற தண்டனை என்னன்றதை வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் பதிச்சாலே போதும். அடுத்த வாட்டி பண்ண அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ரூமர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மென்ட் இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடுறோம்னா நம்ம எதை போடுறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி எதெல்லாம் இந்த மாதிரி தீமையான விஷயங்களை விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒன்று ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். அவசியம் மட்டும் தேடல் தான் இந்த மாதிரி வதந்திகளுக்கு காரணம். அதுதான் முக்கியமான விஷயம். தேடல் நல்ல கருத்து. இந்த மாதிரி ரூமர்ஸ் பரப்புறதால உண்மையான நியூஸோட அப்ஜெக்டிவிட்டியே போயிடுது. பாதி பேர் எதை நம்புறதுன்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ரூமர்ஸ் பரப்புறது கொஞ்சம் நிறுத்தினாவே வந்து எக்ஸாக்டாக அந்த உண்மையான நியூஸு எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ சாதாரண சொல்ல போனால் நான் ஒரு பிளட் டோனர் இதில் இருக்கிறேன், நானும் இருக்கிறேன், அங்கே ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, அவரு இருக்கிறோம், 2 பேரும் ஒரே இதில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு அதிலே ஒரு குரூப் இருக்குது, நிறைய மெசேஜ் வரும் இந்த மாதிரி பிளட் தேவைன்ட்டு. அவ்வளோத்தையும் நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். சில இது வந்து ரொம்ப இதாகிடுது, வதந்தியாகவே ஆயிடுது. அதனாலே நான் வந்து மேக்ஸிமம் அதை வந்து இது பண்ணுறதில்ல.
அதனால் வதந்தியை தேவையில்லாமல் பரப்பாமல் இருக்கிறது நல்லது. சார் அப்டேட் பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்து ஒழுங்காக அப்டேட் பண்ணணும் சார். நம்மக்கிட்ட என்ன மெசேஜ் வந்தாலும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சு இது கரெக்டாக தப்பாக ஃபார்வர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டைம் இல்லைனா தயவுசெய்து அது யாருக்குமே ஃபார்வர்டே பண்ணாதீங்க படித்து பார்க்காம. சரி, கேள்வின்னு ஒன்று கேட்டால் தான் வழி பிறக்கும். அந்த கேள்வி அளவோடு இருந்துச்சுன்னா யாரையும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகும். அந்த மெசேஜ் நம்மளுக்கு தேவைப்பட்டுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அது பொய்யோ உண்மையோ நம்மளுக்கு தெரியும்ல, சரி இவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு அது பொய்யோ உண்மையோ அது அவங்களுக்கு பண்ணிட்டிங்கன்னா அதை ட்ரை பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை. அந்த பிளட் டொனேட் பண்ணுறது அந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா நம்மளுக்கு அது தெரியும் உண்மையாக பொய்யான்னு. உண்மைன்னு தெரிஞ்சால் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணலாம். ரூமர்ஸ் ஏன் சார் வருது? அங்கே ஏதோ ஒரு டயலமோ இருக்கிறதுனால தானே வருது. உண்மையை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோன்னா அப்புறம் ஏன் ரூமர்ஸ் வரப்போகுது? நம்ம வதந்திகளை பரப்பானவங்களை தண்டிக்காமல் அதை பரப்புன்னு கிளப்புறாங்க பாருங்க, அவங்கள தண்டிச்சா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இது வேறு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நீங்கள் சரி, வெரி குட். இப்போ ரூமர்ஸ்ன்றது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது நம்மளுக்கு வர்றது. ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மள மாதிரி 4 பேர் அதே மாதிரி திங்க் பண்ணாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு பேன் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு முடியும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அதை பேன் பண்ணிவிட்டு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சேஃபான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட கரெக்டான ஆப்பை நம்ம லான்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் ஏற்பட போகுது? முதல்ல தனி மனிதன்கிட்டேருந்து விழிப்புணர்வு வரணும்யா. இப்போ இந்த மெசேஜ் அனுப்பிச்சோன்னா இது யாருன்னா ஒருத்தருக்கு யூஸ் ஆகும், இல்லை சில மெசேஜஸ் இது ரூமர் தான் அப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா அதில் நம்ம கமெண்ட் பண்ணணும், இது ரூமர், இது யாரும் நம்பாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதை நம்புறவன் கூட இதை நம்பாமல் இருப்பான். அதனால் தேவையில்லாமல் ஒரு வதந்தி மக்களிடையே பரப்பாது. நந்தினி மேடம், இந்த வாட்ஸ்அப்பில் இந்த தவறான செய்திகள் பரப்பாமல் இருப்பதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சட்டங்கள் கண்டிப்பாக ரொம்ப கடுமையாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது தான் மற்றவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரும். அதுக்காக சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். ஃபேஸ்புக்கில் பெண்களுடைய ஃபோட்டோ போடாதீங்க, சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக போடாதீங்க. ஃபோட்டோ போடாமல் நீங்கள் சேட் பண்ணாதீங்க. இதில் மற்ற வாட்ஸ்அப்லலாம் சேட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணாதீங்க. உங்களை பற்றி தனிப்பட்ட விஷயங்களை எதுவும் அதில் ஷேர் பண்ணாதீங்க. பொதுவான கருத்துக்களை பொதுவான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். தம்பி சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு கரெக்டான விஷயந்தான் தெரிஞ்சால் மட்டும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நமக்குள்ளே தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கணுமா? நம்ம பார்த்து நம்ம திருந்திக்கணும். நம்ம எல்லாமே படித்தவங்க தான், படிக்காதவங்க இல்லை, எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தான். நமக்கு இது தப்பு இது ரைட்டு நமக்கு தெரியும் இல்லையா? நமக்குள்ளேயே நம்ம அவேர்னஸோடு இருந்தோம்னா சட்டங்கள் 1000 நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் நமக்குள்ளே நம்ம திருந்தினா தான் அந்த சட்டம் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு போக முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இதுக்காக காவல்துறையில் மட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த கமிட்டி தனியாக ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அதுக்காக உங்களுடைய பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் அதை கவனித்து வெளியில் தெரியாமல் உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற அளவுக்கான கமிட்டிஸ் இப்போ இருக்குது. அதுக்காக பெண்களுக்கு நிறைய அந்த அவேர்னஸ் இருக்குது. நானும் அந்த கமிட்டியில் இருக்கிறதால நான் சொல்கிறேன், எனக்கு அது மாதிரி நிறைய பண்ண முடியும். அதனால் சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போதே பெருசானா பார்த்துக்கலான்னு இல்லாமல் சின்னதாக ஆகும்போதே உடனடியாக உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க. நான் இன்னொரு ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அப்பா அம்மாவும் பொண்ணுங்க இப்படி தான் இருக்கணும், அந்த காலத்தில் நம்ம இருந்தோம் அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. இந்த காலத்து சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பிஸியான அப்பா அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீக்லி ட்வைஸ் ஒரு 2 முறையாவது ஒரு 1 hour உட்காந்து பர்சனலி பொண்ணுங்கள்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க. நிறைய புத்தகங்கள் படிங்கம்மா. இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட புத்தகங்கள் படிங்க. புத்தகங்கள் நிறைய படித்தப்ப நல்ல மனிதர்களும் நல்ல பிள்ளைகளும் உருவாகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் என்னத்தை நீங்கள் பகிர்றீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் ஏதாவது இருக்கா? ரொம்ப ரேர். அதாவது 100 மெசேஜில் 10 மெசேஜ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 90 மெசேஜ் வேஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நன்றி நந்தினி மேடம். ராஜேஸ்வரி மேடம், உங்களுடைய கருத்து? சார், வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது பழமொழி. இன்னைக்கு வாய் மெய்யை வெல்லும்னு ஆயிப்போச்சு. எது சொன்னாலும் அது உண்மைதான் அப்படிங்கிற நம்பக்கூடிய அந்த சமூகமாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கோம். அது தவிர இணையத்தில் ரீசெண்டாக படித்த ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆதியில் ஆண்ட்ராய்டு இருந்திருந்தால் ஆதாமும் ஏவாளும் ஆப்பிள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருப்பார்கள், செல்ஃபி எடுத்திருப்பார்கள். கண்ணகி தன் கால் சிலம்பை OLXில் வித்திருப்பாள். கௌரவர்களும் பாண்டவர்களும் சூதாட்டத்திற்கு பதிலாக கேண்டி கிரஷ் விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்படி இன்றைக்கி சமூகமே மாறிட்டு இருக்கு. அதனால் அந்த காலம் மாதிரி இப்போ நாங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் பார்க்காதீங்க, வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரம் செலவு பண்ணாதீங்கன்னு இந்த காலத்து பெண்களுக்கோ இந்த காலத்து ஆண்களுக்கோ இளைஞர்களுக்கு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. பெண்கள் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் முதியவர்கள் கூட நிறைய பேர் அதுக்கு அடிக்டாக தான் இன்றைக்கி இருக்காங்க. அதனால் காலம் அப்படியே மாறணும், நீங்கள் அதிலெல்லாம் போகாதீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் அது ஏற்றுக்க கொள்ள முடியாத மாதிரி இருக்குது. அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம பங்கு பெறணும், எல்லாத்துலேயுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளை.
நம்மளுடைய விஷயங்களையும் அப்லோட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதன்படி நம்ம நடந்தோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். திரு வரதராஜன் சார் அவர்கள் என்ன பண்ணலாம்? அதாவது இந்த சமூக வலைதளங்கள் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு பொக்கிஷம், இலவசமாக கிடைத்திருக்கும் ஒரு பொக்கிஷம். அதை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்தணும். உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. தவறாக பயன்படுத்துபவர்களை காவல்துறையில் உடனடியாக நீங்கள் புகார் கொடுக்கணும். காவல்துறைக்குன்னு சில லிமிட்டேஷன் இருக்குது. அது ஒரு நண்பர் சொன்னபடி இந்த சர்வர் எல்லாம் ஃபேஸ்புக் சர்வர் எல்லாம் வெளிநாடுகளில் தான் இருக்குது. அவங்கள பிடிக்கும்போது அந்த வெளிநாட்டு கம்பெனிலேருந்து அந்த ஐபி நம்பர் இதெல்லாம் காவல்துறைக்கு வாங்கும்போது, காவல்துறை வாங்க வேண்டியது இருக்கும்போது அவங்கள பிடிக்கிறதுல சில சிரமங்கள் இருக்குது. அதனால் நீங்களே வந்து அதை ரொம்ப பாதுகாப்பாக உபயோகப்படுத்தணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் வெறும் செக்யூரிட்டி செட்டப் மட்டும் கிடையாது. ஒரு தப்பான மெசேஜ் வந்தால் நீங்கள் போய் அதை ஸ்பேம்னு போட்டிங்கன்னா 48 ஹவர்ஸில் அது வந்து அவங்களே டெலீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் அப்யூஸ், பிளாக் த மெசேஜ், இந்த இது ஃபோட்டோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத வலது பக்கம் மூலையில் ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ண. ஸோ கூடுமானவரை அந்த இதெல்லாம் நீங்களே தடுக்கணும். இல்லை தடுக்க முடியாத பட்சத்தில் வந்து உடனடியாக காவல்துறைக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குன்னு சொல்லி சில சமூக பொறுப்புகள் இருக்குது. குறிப்பாக பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி சமூக வலைதளங்களில். பெண்களுக்கு இந்த குற்றத்தை வந்து புகார் கொடுக்கறதுக்கு முதல்ல தைரியம் வரணும். ஏன் பயப்படுறீங்க? இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது எஸ்பிக்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கமிஷனருக்கே மெயில் ஐடி இருக்குது. உயர் அதிகாரிகளுக்கே நீங்கள் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்க வேண்டியதில்லை. நீங்கள் புகார் கொடுத்தா தான் காவல்துறையால் குற்றவாளியை பிடிக்க முடியும். அதனால் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அதே பொறுப்பு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதனால் சமூக வலைதளங்களை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அதை தவறாக பயன்படுத்தினா வருங்காலத்தில் சார் சொல்கிறபடி சைனாவில் பேன் பண்ண மாதிரி இந்தியாவிலையும் அதை பேன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் தான், உங்களுக்கு தான் அது மிகப்பெரிய இழப்பு. அதனால் பொறுப்போடு செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி வரதராஜன் சார். பாலு சார், வாழ்க்கையை மனிதத்தோடும் அதனுடைய இயல்போடும் எளிமையோடும் வாழுகின்ற வாழ்க்கையை ஆண்ட்ராய்டுக்கு அப்பால் இல்லாமல் ஆண்ட்ராய்டை தாண்டி இருக்கின்ற வாழ்க்கையை வந்து வாழ்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த மொபைல் உலகம் தனி. அது எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சட்டங்கள் வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கடுமையான சட்டங்கள் வரப்போகுது. ஏன்னா வேறு வழி கிடையாது. மோடி வந்து பிரதமரான உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற முதல் பிரச்சனையாக என்னோடு 52 நாடுகளை சார்ந்த தலைவர்கள், பிரதமர்கள், மந்திரிகள் பேசியிருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனையே சைபர் ப்ராப்ளம் தான். அப்படி உலகத்தையே ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்ற ஒன்றிற்கு தனி மனிதர்களாக நாம் இருக்கின்ற சேவை என்னவென்று கேட்டால், நம்மால் முடிஞ்ச வரைக்கும் தொல்லை பண்ணாமல் எப்படி இருக்கணுமோ அவ்வளோதான். நன்றி பாலு சார். உண்மையாகவே ஒரு விஷயத்தை சொல்லணும். நம்முடைய பாட்டனுக்கும் நம்முடைய அப்பனுக்கும் கிடைக்காத ஒரு பொருள் இந்த வாட்ஸ்அப், இந்த சமூக வலைத்தளங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலத்தில் நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கின்ற போது இது சிந்தனைகளை வளர்ப்பதற்காக, கிரியேட்டிவ்னஸை வளர்ப்பதற்காக இருக்கிறது. ஒரு மெசேஜ் ஒரு நண்பன் அனுப்புகிறான், இந்தியாவில் கனவு போல் வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உண்டு, வெறும் கனவில் மட்டுமே வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படின்னா ஒரு கருத்து அற்புதமாக இருக்கிறது. இன்னொருத்தன் எழுதுகிறான், அந்த காலத்தில் வந்து பாட்டிங்க வந்து சாப்பிட்ட பிறகு வெத்தலை மடித்து கொடுப்பாங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இவனுக்கு உடல் நலத்தை பற்றிய விஷயம் இருக்கிறது இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம படிக்கின்ற போது தெரியுது. அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய அதே இடத்துல ஜாதி உணர்வுகளை தூண்டுற மாதிரியும், மத உணர்வுகளை தூண்டுற மாதிரியும், தலைவர்களை பற்றி தப்பாக சொல்வதும், நடிகர்களை பற்றி புரளி வருவதும் வருகின்ற போது இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. கருத்து சுதந்திரத்திற்கான அளவுகோல் எது என்பது மிக அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் ரோட்டில் கைவீசி தாராளமாக நடக்கலாம், ஆனால் உங்களுடைய கை அடுத்தவர் மீது படக்கூடாது. அதுதான். ஆகவே உங்களுடைய செய்திகள் அடுத்தவரை பாதிக்காத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் ஒரு நீதி இருக்கிறது. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் புதியன புகுதலும் பழையன நிலைத்தலும் இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று சொல்லலாம். உண்மையாக காந்தியடிகள் இருந்தால் இப்போ என்ன சொல்லியிருப்பார்னா, முன்ன சொல்லுவார் 3 குரங்கு வச்சு, இப்போ 4ஆக ஒரு குரங்கை வச்சு கையில் ஒரு செல்ஃபோன் கொடுத்து தீயவைகளை பரப்பாதே என்று கூட சொல்லுவார். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். தீயவைகளை கேட்காத, தீயவைகளை பார்க்காத, தீயவைகளை பேசாத என்ன மாதிரி இப்போ 4ஆக ஒரு குரங்கை பக்கத்தில் கையில் வச்சு செல்ஃபோனை வச்சு தீயவைகளை பரப்பாதே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.